அதிமுகவிலிருந்து பாஜகவிற்கான அந்த கூட்டணி விவகாரம் என்பது குறித்த செய்தி வருமா என்ற எதிர்பார்ப்பு அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கப் போகிறார் என்ற போது எழுந்திருந்தது. அதற்கு முன்னதாக அண்ணாமலை ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கூட 5 முனை போட்டியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி வேண்டும் என்று கூறியிருந்தார். இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த சந்திப்பு என்பது கூட்டணியை பலப்படுத்துவதற்காக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது மக்கள் பிரச்சனைகளை பேசியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியினுடைய சந்திப்பிற்கு பிறகு கூட்டணி குறித்தெல்லாம் நாம் இப்போ எதுவும் பேச தேவையில்லை, நேரம் இருக்கு, ஆனா மக்கள் பிரச்சனையை நான் பேசியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் இபிஎஸ். எப்படி பார்க்கலாம்? முதலில் இவர் நேரம் கேட்டு சந்திக்க போனாரா அல்லது அங்கிருந்து இவரை வர சொல்லி சொன்னார்களா என்பது உட்பட வெவ்வேறு கேள்விகள் இருக்கின்றன. இப்போது கூட்டணி பற்றி பேச வேண்டிய தேவையில்லை, ஓராண்டு இருக்கிறது என்று சொன்னாலும் கூட்டணி வேறு கொள்கை வேறு என்ற ஒரு புதிய விளக்கத்தை அளித்திருக்கிறார். இதன் மூலம் அதிமுக தன்னுடைய முந்தைய நிலையிலிருந்து தளர்ந்து போய் கொஞ்சம் யதார்த்த நிலையை புரிந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. கூட்டணிக்கு தயார் என்று சொல்லி அதற்கு பச்சை கொடி காட்டுவதற்குத்தான் அவர் இந்த சந்திப்பை பயன்படுத்தி இருக்கிறாரோ என்று கருதுவதற்கு நிறையவே இடம் இருக்கிறது. கூட்டணி கிடையவே கிடையாது. 2024 கூட்டணி வைக்காத போது சொன்னார். என்ன சொன்னார்? 26 தேர்தலின் போதும் கிடையாது, 29 கிடையாது, வரிசையாக சொன்னார். இப்ப என்னன்னா பல்ட்டி அடிக்கிறார். ஆகவே எடப்பாடி பழனிசாமியின் நிலையில் ஒரு பல்ட்டி தென்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதான் கூட்டணிங்கிறதே ஒரு சந்தர்ப்ப சூழல் அப்படிங்கறதையும் தன்னுடைய பேட்டியில எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ இந்த விவகாரத்துல இன்னும் நேரம் இருக்கு, ஓராண்டு காலம் இருக்கு அப்படிங்கறதுனால அதிமுக முன்வந்து இந்த கூட்டணி பற்றி இப்போ பேசலையா அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழல் தான் அதுக்கு காரணமா? இதற்கு முன் அவர் பேசி வந்த பேச்சுக்கள் என்ன, இப்போது அவருடைய பேச்சில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்ன என்பது மிக வெளிப்படையாக தெரிகிற நிலையில் அதிமுகவுக்கு விஜய் தரப்பில் அனுப்பப்பட்ட தூது ஏமாற்றத்தில் முடிந்த காரணத்தால் இப்போது இந்த விளக்கங்கள் எல்லாம் வெளிவர தொடங்கி உள்ளன என்றுதான் நான் பார்க்கிறேன். நன்றி திரு துக்ளக் ரமேஷ்.